ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்து காட்ட போகிறேன்னா, சாமை அரிசி வச்சு வத்த குழம்பு சாதம் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி 2-3 தாட்டி கழுவணும். இதில் நிறையா மண் இருக்கும், தூசியும் இருக்கும். அதனால் ஒரு 2-3 முறை கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் கழுவி எடுக்கணும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இந்த சமயத்தில் வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுருங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளினா பாதி எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சம் போல் கரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கோங்க. அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர் தான் எடுத்திருக்கேன். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ உரித்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் இதை 2ஐயும் சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்படி முழுசாக போட்டாலும் சீக்கிரமாகவே குழஞ்சிரும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது பெங்களூர் தக்காளி. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தக்காளி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போது கல்லுப்பு போட்டுக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, ப்ளைன் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அதையும் சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பச்சை வாசனை மசாலாலேருந்து போகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெயெல்லாம். இப்போ நம்ம அரிசிக்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளந்தீங்களோ அதில் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியில் மசாலா ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு நல்லா கொதித்து வரணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறலாம். இது கூடவே தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கொதித்து வரும். இந்த சமயத்தில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளிப்பும் இந்த அளவு போதுமானு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மூடி போட்டுட்டு விசில் போட்டு விட்ருங்க. ஒரு 3 விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சு எடுக்கணும். இப்போ சுண்டவத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு சுண்டலை சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. விசிலை எடுத்துட்டு ஏர் போன வாட்டி எடுங்க. இப்போ திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி சரியாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. நீங்கள் சாப்பிட்ற சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சாமை அரிசியில் செய்த வத்த குழம்பு சாதம் சூப்பராக இருக்குங்க. இது 1 பாட் ரைஸு. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க கூட இதை ஈஸியாக செய்து எடுத்துடலாம். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவை இருக்காது. அப்படி தேவைப்பட்டால் வடகம், வத்தல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி பொட்டேட்டோ ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை, சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம். இப்போ நான் பரிமாறி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.